வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் வச்சு மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மீல் மேக்கர் மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர் 1 கப், வெங்காயம் 1 கப், கேரட் துருவியது 1/2 கப், பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது சிறிது, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பூண்டு பல் பொடியாக நறுக்கியது 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த டைமில் நம்ம இந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போது மீல் மேக்கர் நல்லா பாயில் ஆகி இந்த மாதிரி நல்லா அப்சர்வ் ஆகி வந்திருக்கு. ஸோ இது ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூட 1/2 கப் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாதி வெங்காயம், கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சாட் மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, அதுலேயே தண்ணி வந்துடும். மீல் மேக்கர் நல்லா பாயில் ஆகிருக்கு இல்லையா, அதில் தண்ணி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கர் மிக்சரை ஒரு பால்ஸ் மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இன்னொரு பேனில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணலாம். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த மஞ்சூரியன் பால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மீல் மேக்கர் மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது மீல் மேக்கர் மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கும் நீங்கள் அது மாதிரி செஞ்சு அவங்களுக்கும் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.